இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான். என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபேமிலியாக ஒரு கோயில் ட்ரிப் போயிருந்தோம் திருப்பதிக்கு. ஸோ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் கடைக்கு போகலான்னு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் கூட்டிகிட்டு போனால் சால்ட்டை தவிர ஒரு 3000 ரூபாய்க்கு பில் போட்டுட்டு வந்துட்டோம். என்னென்னா போயிட்டு ஓட்ஸு, இந்த குட்டி பையனை கூப்பிட்டு போனதால ஸ்நாக்ஸு அப்படிலாம் வாங்கினோம். நட்ஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி வீட்டில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ இருக்கிற நட்ஸு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். அப்பப்போ எடுத்து சாப்பிட்டோன்னா ஹேர் ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் காய்கறி பேசிக்காக அடுத்த நாள் டக்குன்னு குயிக்காக குக் பண்ணுற மாதிரி ஒரு கீரையும், சேப்பங்கிழங்கு வாங்கினேன், காலிஃப்ளவர் வச்சு சரி நைட்டு சப்பாத்தி பண்ணிடலாம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் வச்சுருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டேன். ஒரே போரிங்காக இருந்துச்சா, மித்துக்குட்டியும் கிரிக்கெட் கிளாஸ் போயிருந்தேன். ஸோ நல்லா சவுண்டாக பாட்டு போட்டு விட்டுட்டு நான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆயிலில் மஞ்சள் பொடியும் மிளகா பொடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நல்லா இந்த ஒரு மாதிரி பேர்ன்ட் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா இந்த ஒரு பேர்ன்ட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், கேஷ்யூ நட், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது மட்டும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கலனா நீங்கள் கிரேவி பண்ணும்போது அதுலேயும் சேர்த்துக்கலாம், நம்ம ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை நல்லா குக் பண்ணிவிட்டு இது நல்லா 2 பழம் தக்காளி போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். தக்காளி போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் மட்டும் கேரமலைஸ் ஆனால் போதும். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. பொடியாக ஒரு 3 வெங்காயம் அதையும் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா சூப்பராக குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி இந்த கிரேவி இந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே போதும். நம்ம ஏன் ஒரு தக்காளி போதும்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா புளிச்ச தயிரை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி இதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடாதீங்க. இது மட்டும் போதும். இப்போ வந்து லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ரைஸு, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட போகிறீங்கன்னா சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த நல்லா ரோஸ்ட் பண்ண காலிஃப்ளவரும் போட்டுட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். இது மஸ்ட் கண்டிப்பாக சப்பாத்தி பூரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த கடைக்கு போகும்போது மன்னாஸில் ஒரு மில்லட் சப்பாத்தி மாவு இருந்தது. அதை வச்சு தான் சப்பாத்தி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்கலாம். அதை வச்சு நைட்டு டின்னர் சூப்பராக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து இப்போ மித்துக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. மித்துக்குட்டி ரொம்ப பசியில் வந்திருந்தான். ஸோ அவனுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுப்பான்னு சொன்னேன். அவர் போட்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ மீதி இருக்கிற சப்பாத்தியெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.